பேசினா எங்களுக்கு ஞாபகம் இருக்காது, முன்னே பேசினா இப்படி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. හරි අපි ගුණාත්මක කතා කරන්නේ. இது எப்படியோ நான் உங்களோட கூட இந்த காரியத்தை குறித்து பேச வரேன். පළවෙනි එක තමයි බයිබලයේ බයිබල් තුනක් තියෙනවා. 3 வேதாகம் இருக்கின்றன. පළවෙනි එක තමයි මේ සුද්ධ වූ බයිබලය. முதலாவது இந்த பரிசுத்த வேதாகம். දැන් සමහර අයට බයිබලය කියන්නේ මොනවද කියලා දන්නේ නැහැ. சிலருக்கு பைபிள் என்றால் என்ன என்பது கூட தெரியாது. යේසුස් වහන්සේ අපි පිළිගත්තම පළවෙනි තෑග්ග ඔබ දෙන්න තිබෙන්නේ ඔබගේ දරුවට නැත්නම් තව එක්කෙනෙකුට දේව වචනය දුන්නා නම් ඒක වඩා முதலாவது இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் அவருக்கு வேதாகமத்தை பரிசாக கொடுப்பது நல்லது. දේව වචනය කියන්නේ දෙවියන් වහන්සේ සුද්ධ වූ ආත්මේ වහන්සේ විසින් කතා කරපු දේවල් මේ පොතේ සඳහන් වෙලා තිබෙනවා. வேதம் சொல்றது பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් කතා කරා නම් කවදාවත් දෙවියන් වහන්සේට ඒක කරන්න නැතිවෙන්නේ. தேவன் ஒரு வார்த்தையை பேசுவார் என்றால் அது ஒருபோதும் செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. ඒක දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක කිව්සුමක් කරනවා. தேவன் அதற்காக எங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். දැන් දෙවියන් වහන්සේගේ වචනය ගීතාවලිය පළවෙනි ගීතාවලිය දෙවෙනි තුන්වෙනි පදයේ කියලා දෙනවා. முதலாவது சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ඔබ දේව වචනෙට ප්‍රිය කර நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசித்து රැ දවල් මෙනෙහි කරන මනුෂ්‍යයා இரவு பகலாக அந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் ආශිර්වාද ලද්ද මනුෂ්‍යෙක් කියනවා. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் ඒ இருக்கிறான். මනුෂ්‍යයා කරන හැම දෙයක්ම සාර්ථක වෙනවා. அந்த மனிதன் செய்கிற எல்லா காரியமும் செழிப்படையும். දැන් අපිට ප්‍රශ්නයක් තියෙනකොට எங்களுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது කවුරු හරි මෙතන ඉන්නව නායකයෙක් ගාවට ඇවිල්ලා යාත්‍රා කරනවා. நாங்கள் யாராவது ஒரு தலைவரிடத்தில் போய் அதற்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். මට සඵලවත් වීමක් ඕනේ කියන්නේ. எனக்கு செழிப்படைய வேண்டும் என்று මගේ ශරීරයේ සඵලවත් වීමක් වෙන්න ඕනේ කියන්නේ. என்னுடைய சரீரத்திலே செழிப்பு வேண்டும். ඒකට මම දැන් හිතනවා දැන් අපි අහන තියෙන ප්‍රශ්නය ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය මෙහෙය කරනවාද කියන්නේ. நாங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்விதான், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதுண்டா? අයිදානවද ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය තුන්වෙනි පදය කියලා තිබෙනවා. Psalm 1 chapter 1 Psalm 1 verse 2 and 3. சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். දෙවියන් වහන්සේ ඕක කියන්නේ. தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். දෙවියන් වහන්සේ කිව්වේ කරන්නත් ඉන්න බෑ. தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்க முடியாது. ඒක දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ගිවිසුමක්. මේ වචනය covenant. දෙවියන් වහන්සේ ගිවිසුමක් කරලා තිබෙනවා. මම කියන දේ කරනවා කියන්නේ. தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார், நான் சொல்வதை செய்வேன் என்பதற்கு. ඒක නිසා සඵලවත් වෙන්න ආශිර්වාද වෙන්න අපි කරන හැම දෙයක්ම සාර්ථක වෙන්න මේ පොත මෙහෙය කරන්න කියලා. அதனால் தேவன் சொல்கிறார், நாங்கள் செய்கிற காரியமெல்லாம் செழிப்படைவதற்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும்படி தியானிக்கும்படி. දෙවියන් වහන්සේ පොත්‍රියන් නැත්නම් අපි මේ වචනේ අල්ලාගෙන අපි දෙවියන් වහන්සේ කියන්න පුළුවන්. தேவன் பொய் சொல்லாதவராய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை சொல்லி அவரிடத்திலே எங்களுக்கு கேட்க முடியும். ඒක පළවෙනි බයිබලයේ. அதுதான் முதலாவது வேதாகமம். දැන් තමන්ගේ බයිබලයේ උස්සන බලන්න. உங்களிடத்திலே வேதாகமம் இருந்தால் நீங்கள் தூக்கி காண்பிக்கலாம். දැන් සමහර ළමයින්ට බයිබලේ නැහැ. சிலருடைய பிள்ளைகளுக்கு வேதாகமம் இல்லை. ඒගොල්ලෝ දැන් ටැග් පළවෙනි දේ ටැග් ගන්නවා ෆෝන් එක. அவர்களுக்கு முதலாவது பரிசாக நாங்கள் ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்தோம். ඒ ෆෝන් එක දුන්න හැකියම දරුවා තිබුණ හැම දෙයක්ම නැති කරගන්නවා. அதை கொடுத்தவுடன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியம் இழந்ததாய் හරි. போய்விடுகிறது. පළවෙනි බයිබලේ මේ සුද්ධ වූ බයිබලය කියලා කියනවා. முதலாவது வேதாகமம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். දැන් දෙවෙනි බයිබලේ ඇවිල්ලා අපි කියමු දෙවෙනි බයිබලේ මොනවද කියලා රෝම පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදේ කියලා තියෙනවා. ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, இரண்டாவது வேதாகமம் என்ன என்பதை. Book of Romans chapter 1 verse 20.
පරිච්ඡේදයේ 20 වෙනි පදයේ කියලා තිබෙනවා මේ දෙවෙනි බයිබලයේ ගැන. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது இந்த இரண்டாவது வேதாகமம் என்ன என்பதை குறித்து. මක්නිසාද ලෝකයේ වූ තැන් පටන් දෙවියන් වහන්සේගේ අදෘශ්‍යමාන දේවන උන්වහන්සේගේ සදාකාලික වූ බලය හා දෙවිකම මවන ලද දේවලින් තේරුම් ගොස් පැහැදිලි ලෙස පෙනී යන්නේය. එබැවින් ඔහු නිරුක්තව සිටිති. නැවත කියන්නේ ඉමිල කියන්නේ සත්‍යේ ස්පීඩ් එක ස්ලෝ කරලා කියවන්නේ. මක්නිසාද ලෝකයේ වූ තැන් පටන් දෙවියන් වහන්සේගේ අදෘශ්‍යමාන දේවන උන්වහන්සේගේ සදාකාලික වූ බලය හා දෙවිකම මවන ලද දේවලින් තේරුම් ගොස් පැහැදිලි ලෙස පෙනී යන්නේය. දෙවෙනි බයිබලයේ ඇවිල්ලා දැන් සමහර කට්ටිය කියනවා බයිබලයේ නැති මිනිස්සේ කියන්නේ තඹානේ ඉන්නා වූ ආදිවාසීන්ට බයිබලයක් නැහැ. එතකොට ඒ මිනිස්සු කොහොමද මේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නේ කියන්නේ? உங்களுக்கு தெரியும் இந்த ஆதிவாசிகளுக்கு அவர்களிடத்தில் வேதாகமம் இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி இந்த சிஸ்டமிக் தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? මේ පදේ කියලා තිබෙනවා රෝම පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදේ කියලා තිබෙනවා දෙවියන් වහන්සේ වවපු දේවල් වලේ දෙවියන් වහන්සේගේ කියන්නේ රහස් දේවල් දෙවියන් වහන්සේගේ බලය දෙවියන් වහන්සේ කවුද කියන එක මේ මැනිමේ දැනගන්න පුළුවන් කියන එක. ஆனால் இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 வசனத்தின் பிரகாரமாக தேவன் சிருஷ்டித்த காரியத்தின் ஊடாக தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ඉස්සරලා මේ ආගේ රෝටල් කොළ වගේ තිබුණා. ඉතින් හැම කොළයක්ම ඕනම කොළයක අරන් බලන්න. කොළ දෙකක් එකම ගහකින් ගන්න අරන් බලන්න එක විදිහට තියෙනවා. எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே கோட்டர் செடி இருந்தது. அந்த ரெண்டு இலைகளை எடுத்து ஒன்றாக பார்க்கும்போது அது ரெண்டுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது. ඒ නිසා හැම කොළයක්ම දෙවියන් වහන්සේ මවලා තිබෙන්නේ එක විදිහකට නෙවෙයි වෙනස් විදිහකට. எல்லா இலைகளையும் தேவன் சிருஷ்டித்திருந்தால் வித்தியாசத்தை உண்டாக்குவே. දැන් බලන්න අපි දෙන්නා வாருங்கள் இங்கே மேடையில் இருக்க இந்த ரெண்டு பேரை பாருங்கள். අපි දෙන්න වෙනස්. நாங்கள் ரெண்டு பேரும் வித்தியாசம். අපි දෙවියන් වහන්සේ දරමු. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் යේසුස් වහන්සේගේ ලේවලින් සෝත පවිත්‍ර වෙලා තිබෙනවා. இயேசுவின் இரத்தத்தினால் கல்வி ඒ சுத்திகரிக்கப்பட்டது. වගේ අපිට හැදෙන්න. அதே போல நாங்கள் அனைவருமாக ඔබ වගේ වෙන කවුරුත් නැහැ. உங்களைப் போல வேறு ஒருவர் கூட இல்லை. යේසුස් දෙවියන් වහන්සේ විශේෂයි. தேவன் விசேஷித்தமாய் ඒක படைத்திருக்கிறார். නිසා තමාගේ ඉන්න මිනිස්සුන්ට යාට දැනගන්න පුළුවන් දෙවියන් වහන්සේව ඒ දෙවියන් වහන්සේව දකින්න ඕනේ කියනකොට යාගේ සමාවලට යාගේ ලියන්න බැරි නම් අත්සලකුම වලින් ඇඟිලි සලකුම වලින් දැනගන්න පුළුවන් හැම කෙනාටම තියෙන වෙනස්. எங்களுக்கு தெரியும் தேவனை அறியாத மனிதர்கள் கூட சிஸ்டமின் உண்டாகும் அறிந்து கொள்ள முடியும். அதே போல எங்களுடைய விரல் அடையாளம் அந்த அடையாளத்தை நாம் பார்ப்போம் என்றால் அது ஒவ்வொருத்தருக்கும் இடையிலே வித்தியாசத்தை காண்பிக்கின்றது. ඒ නිසා කාට ගිහිල්ලා දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ හිට ගන්නකොට මේ එක්ස්කියුස් එක කාරණාවක් දෙන්න බෑ. ස්වාමීනි මට නම් බයිබලයක් හම්බුනේ නෑ. මට කවුරුත් ඇවිත් යේසුස් වහන්සේ ගැන කිව්වේ නෑ. ඒක කාටවත් කියන්න බෑ. அதே நிமித்தமாக தேவனிடத்திலே நாங்கள் போய் நிற்கிற நேரத்திலே எங்களுக்கு சொல்ல முடியாது ஆண்டவரே உம்மை பார்த்து அறிந்து கொள்வதற்கு வேதாகமம் எனக்கு இருக்கவில்லை எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை சொல்ல முடியாது. ඒ වුණාට අපේ වගකීමක් තිබෙනවා මනුෂ්‍ය තරමට ගිහිල්ලා දේව වචනේ කියවන්න. ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தேவனை அறியாத மக்களிடத்திலே போய் தேவனை பற்றி சொல்வதற்கு. ඒක දෙවනි බයිබලයේ. அது இரண்டாவது வேதாகமம். කියන්නේ දෙවියන් වහන්සේගේ නැවිත තුලින් මනුෂ්‍යයා දැනගන්නවා එයාට කාරණාවක් නැහැ. දේව බලය දෙවියන් වහන්සේගේ රාස් දේවල් ඒ දේවල් අනිතික දෙවියන් වහන්සේ යාන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ ශුද්ධ ආත්ම වහන්සේ ගැන දැනගන්න පුළුවන් ඒ මනුෂ්‍යයාට ඒ නැවිත තුලින්. படிப்பின் ஊடாகவே மனிதன் தேவன் யார் பிதா குமாரன் பரிசுத்தாவி யார் என்பதை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. තුන්වෙනි බයිබලයේ மூன்றாவது வேதாகமம். දැන් මේක හොඳයි ඕගොල්ලෝ ලියන ගන්නවා තුන්වෙනි බයිබලයේ ඇවිල්ලා මම අපි மூன்றாவது வேதாகமம் நாங்கள்
කාංශයේ පළවෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදය. The book of John chapter 1 verse 14, it says about Jesus, the word of God became flesh. දෙවියන් වහන්සේගේ වචනය මාංශය බවට පත් වුණා කියන්නේ. யோவான் 1:14 வசனம் சொல்றது தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி දෙවියන් වහන්සේගේ වචනය පරිවර්තන වෙනවා මනුෂ්‍ය ආකාරයෙන්. කියන්නේ මනුෂ්‍යගේ ජීවිතේ යේසුස් වහන්සේ වචන ආකාරයට ඉක්ම තන වහන්සේ ඇවිල්ලා මාංශය බවට පත් වුණා කියන්නේ. இருந்த தேவன் வார்த்தையாக இயேசு அவர் மாம்ச ரூபத்தை எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ඒ ආකාරයටම අපි මේ දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන්න අපේ ජීවිතේ පරිවර්තනයක් වෙනවා. එයාට මේ දේව වචනය අනුව. அதே போல தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க இந்த தேவனுடைய வார்த்தை பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுகிறது. දැන් මේක ගොඩාක් වැදගත්. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக සමහර මිනිස්සු දේව වචනය දන්නේ சிலருக்கு தேவனுடைய வார்த்தை என்ன என்பது புரியாது. නැහැ. දේව වචනේ මෙනෙහි කරන මනුෂ්‍යව දකිනකොට මේ බුද්ධයාගේ ජීවිතේ වෙනසක් තිබෙනවා. යා කරන දේවවලින් වෙනසක් තිබෙනවා කියන එක දැනගන්න ඕනේ. ஆனால் தேவனுடைய வார்த்தை தியானிக்கிற மனுஷனை பார்க்கும் போது உண்மையிலே தேவனுடைய வார்த்தை தியானிக்கிற மனுஷன் என்பதை அவனுடைய மாற்றத்திற்குள்ளாக அறிந்து கொள்ள முடியும். මම රැකියාවක් කරා ඉස්සර. நான் ஆரம்பத்திலேயே தொழில் செய்து රැකියාව කරනකොට මම ඒස්වාස පිළිගත්තේ මම රැකියාව කරනකොට. நான் தொழில் செய்த நாளிலே தான் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். දෙවනි දවසේ මට මාව යේසුස් වහන්සේ මෙතන ගෙනාවු මනුෂ්‍ය යා ඉරිච්ච බයිබලයක් දුන්නා. இரண்டாவது நாளிலே என்னை வழிநடத்தினவர் ஒரு மிகவும் கிழிந்து போன ஒரு பைபிளை எனக்கு கொடுத்தார். ඒ වුණාට මට ඒක රත්තරන්යක් හදන්න. அது எனக்கு பெரிய தங்கத்தை போல தான் இருந்தது. මම හැමදාම මේ වචනේ කියවන්න පටන් ගත්තා. நான் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை வாசிக்க මම ஆரம்பித்தேன். මේ කතාව කියලා තියෙනවා නැවතත් කියන්න මම ලැජ්ජා වෙන්නේ නැහැ. මම කිව්වා කියලා ඒක කියන්න නැතුවත් ඉන්නේ නැහැ. මට රුපියල් 150යි මට ලැබුණ පැත්තට. நான் இந்த கதையை இதற்கு முதல் சொல்லியிருக்கிறேன். அதனாலே நான் சொல்வதை நிறுத்த மாட்டேன். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருப்பேன். எனக்கு அந்த நாட்களிலே 150 ரூபாய் தான் என்னுடைய சம்பளமாக இருந்தது. ඒක මට පදි කොළඹ මම රස්සාවට அந்த கொழும்பில் வேலை செய்தேன். அது எனக்கு போதுமானதா இல்லை. කියන්නේ මාසෙ ඉවරෙන්න ඉස්සෙල්ලා මගේ තාත්තගෙන් සම්මිලන වෙනවා මට රැකියාව කරන්න. நான் தொழில் செய்கிறபடினால் ஒரு மாதத்திலே இடையிலே நான் என் அப்பாவிடத்திலே கேட்க வேண்டும் என்று பணம் தாருங்கள் என்றேன். එතකොට මාව යේසුස් වහන්සේලාට ඉනාප්ප කියලා කිව්වා ඔයා 10 කොටස දෙන්න ඕනේ. என்னை தேவனுக்காக வழிநடத்தினவர் சொன்னார், உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்திலே கர்த்தருக்குரிய பங்கை செலுத்த வேண்டும். මම යාට කියන්නේ නෑ. මම කිව්වා මම හිතාගත්තා වගේ මට රුපියල් 150යි හම්බෙන්නේ. ඒකෙන් 10 කොටස කියන්නේ රුපියල් 15ක්. ඒ රුපියල් 15 දැම්මම මම තවත් තාත්තගෙන් සල්ලි ලැබුණා. நான் நினைத்துக் கொண்டேன், நான் சொல்லவில்லை, என்னிடத்திலே சம்பளத்திலே 15 ரூபாய் நான் அதற்கு போட வேண்டும். அப்படி என்றால் நான் அப்பாவிடத்தில் இன்னும் அதிகம் நான் வாங்க வேண்டியதா இருக்கும். එතකොට මම හිතාගත්තා මගේ රුපියල් මම මේක දෙන්නේ නෑ. ඒකේ මාසෙ සම්බන්ධව මෙච්චර ඒකට කියන්නේ. நான் எனக்கு தேவைக்கு தெரியும் தான், ஆனால் அதனாலே நான் கொடுக்க மாட்டேன். මාසෙ අන්තිම වෙනකොට මේ වචනේ කතා කරපු ඒ පුත්‍රයා කතා කරපු වචනය දේව වචනේ ඉඳලා මට කතා කරන්න පටන් மாதம் முடிகிற நேரத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த நபர் சொன்ன வார்த்தையை என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. ඒ දැසි පොරසම நான் போய் என்னுடைய தசமபாகத்தை போட்டேன். ඒ මාසෙම හරි අමාරුයි ගියේ. அந்த முழு மாதமும் ரொம்ப கஷ்டத்திலே தான் ඒ වගේ මාස 4ක් ගියා. அதே போல 4 மாதங்கள் சென்றது. දෙවියන් වහන්සේගේ වචනය මාව පරිවර්තනය කරන්න පටන් ගත්තා. தேவனுடைய வார்த்தை என்னை பரிவர்த்தனமாய் மாற்றியது. මාස 4ේ මට ලොකු කියන්නේ අර පළවෙනි පඩියේ ඉඳලා කියන්නේ ඉන්නවක් තියෙනවා 10 වෙනි පඩියට ගියා වගේ මට ලොකු උසස් වීමක් ලැබුණා. முதலாவது படியிலிருந்து 10வது படிக்கு ஏறதை போல ஏறுவதை போல என்னுடைய தொழில் செய்கிற ஸ்தானத்திலே பெரிய ஒரு உயர்வு எனக்கு கிடைத்தது. මම තව වෙනතුරු මම දැකලා නැහැ. මේ වගේ දේව වචනයේ කීකරුණා මනුෂ්‍යෙක් ඇවිල්ලා පහතට ගියේ. நான் இதுவரைக்கும் காணதில்லை தேவனுடைய வார்த்தையை தியானித்த மனுஷன் உயர் ஸ்தானத்திலிருந்து தாழ்வான ஸ்தானத்தில் சென்றதை. හරි මේක දේව
වචනය අපිව පරිවර්තනය කරනවා. தேவனுடைய வார்த்தை எங்களை மொழி மாற்றுகிறதா இருக்கிறது. අපේ හැසිරීම වෙනස් වෙනවා. எங்களுடைய நடத்தை மாறுகின்றது. අපේ ගමන වෙනස් වෙනවා. எங்களுடைய பிரயாணம் மாறுகின்றது. ඒක නිසා මේක අනිවාර්යයෙන්ම අපි කරන්න තිබෙනා උදේ. அது நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தை தியானித்தல் கஷ்டமாக செய்ய வேண்டும். හරි. දැන් දෙවෙනි මාතෘකාව ගන්නවා. இரண்டாவது தலைப்பு என்னவென்றால் ගණන් දීම. கணக்கு ஒப்புவித்தல். දැන් මගේ ජීවිතයේ මම දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න තියෙන දවසක්. ஒரு நாளைக்கு நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ඒ වුණාට මේ පොළොවේ එකෙක් යනවා හොඳයි. ஆனால் இந்த பூமியில ஒருவர் இருந்தால் போதும். ஒருவர் இருந்தால் நல்லது. ඒ වගේ ඕන තෝරගන්න ඕනේ මගේ ජීවිතේ. කියන්නේ මගේ ජීවිතේ හොඳ දෙයක් වුණොත් නරක දෙයක් වුණොත් මම කොහොමද දේව වචනේ කියවන්නේ මට කියවන්න බැරිම ගියා. දැන් ඒ වගේ ගණන් දීම. இந்த உலகத்தில் ஒருத்தர் இருந்தால் எங்களுக்கு போதுமானது. நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறது அவரோடு கூட எங்கள் வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு நான் பைபிளை வாசித்தலாம், ஜெபம் பண்ணலாம், எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவரோடு கூட சம்பாதித்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர் இருந்தால் போதுமானது. ඒ ගණන් දීම බොරුවට කියන්න බෑ. அந்த என்னை வழிநடத்துவதற்கு நான் சொல்லுகிற காரியம் உண்மையா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ අපි කියන්න තිබෙනා උදේ. தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையை காரியங்களை சொல்ல வேண்டும். දැන් යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ යේසුස් වහන්සේ යවුවා. இயேசு தன்னுடைய சீசர்களை அனுப்பினார். යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ නැගිටලා ගියාට පස්සේ අපිට යේසුස් වහන්සේට මේ රිපෝට් එකක් දුන්නා නැත්නම් ගණන් දීමක් කරා මේ ගම් කරපු දේවල්. சீசர்கள் போய் வந்து இயேசுவிடத்தில் சொன்னார்கள் என்ன நடந்தது என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்கள். දැන් මාව දෙවියන් වහන්සේට ගෙනාවු මිනිසයා என்னை கர்த்தருக்காக வழிநடத்தினார் நபர் හැම දවසම මම යාව හම්බෙන්නේ. ஒவ்வொரு நாளும் அவரை நான் சந்திக்க வேண்டும். මම කෑම බෑන් වයන් තමයි මම හම්බෙන්නේ. என்னுடைய உணவு நேரத்திலே தான் அந்த லஞ்ச் டைம்ல தான் நான் சந்திப்பேன். එයා කියනවා එයාගේ ජීවිතේ කොහොමද අද දෙවියන් වහන්සේ මොනවද කතා කරේ කියලා ඒ දේවල් කියනවා. அந்த லஞ்ச் டைம்ல அவர் வந்து சொல்லுவார் கர்த்தர் எப்படி என்னோட கிட்ட பேசினார், என்னத்தை குறித்து பேசினார் என்று அவர் தன்னை பற்றி சொல்வார். ඒකට පස්සේ මගෙන් අහනවා ඔයාලා දෙවියන් වහන්සේ ඔයාලට කතා කරේ මොනවද කියලා. அதுக்கு முன்னாடி அவர் கேட்பார் இப்போது தேவன் உங்களுக்கு என்ன பேசினார். මුල් කාලේ මම කිව්වා දෙවියන් වහන්සේ මට මොකද කතා කරේ නැහැ. ஆரம்ப நாட்களில் நான் சொன்னதுக்கு எனக்கு நான் ஒன்றும் பேசவில்லை என்று. මම හිතාගත්තා දෙවියන් වහන්සේ කොහොමද කතා කරන්නේ. நான் நினைத்துக்கொண்டு தேவன் எப்படி என்னோட கூட பேச முடியும். මට පේන්නේ எனக்கு அப்ப தெரியவில்லை தானே. ඒක තමයි යා කිව්වේ මේ පොත කියවනකොට அதுக்கு அவர் சொன்னார் இந்த வேதத்தை வாசிக்கும் දෙවියන් වහන්සේ කොහොමද කතා කරන්නේ. தேவன் அந்த வார்த்தையிலிருந்து உங்களோட பேசுவார். විශ්වාස කරන මේක අනිවාර්යයෙන්ම අපේ ජීවිතේ අපි තව ගැඹුරට යන්න මේක ගණන් දීම accountability is very important. ඒක වැදගත් වෙනවා. அது நிமித்தமாக இந்த கணக்கு ஒப்புவித்தல் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம். நாங்கள் இந்த ஆழத்திற்குள்ளாக செல்வதற்கு දැන් අපි තුන්වෙනි මාතෘකාවට යනවා. හරියට මාතෘකාව තුනක් කිව්වට මම මේ තුන්වෙනි එකට දැන් යනවා. இப்போது 3 தலைப்பை சொன்னேன். 3வது தலைப்பை நான் செல்கிறேன். ඒ තුන්වෙනි මාතෘකාව තමයි යුසුම. 3வது தலைப்பு தான் உடன்படிக்கை. අපේ සභාවේ නම ඇවිල්ලා covenant. எங்களுடைய சபையுடைய பேர் வந்து உடன்படிக்கை. covenant කියන වචනේ තේරුම ඇවිල්ලා සිංහලේ යුසුම කියන්නේ. covenant என்றால் உடன்படிக்கை என்பது அர்த்தம். අපි දෙවියන් වහන්සේත් එක්ක යුසුමක් කරනවා. நாம தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். නැත්නම් දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක යුසුමක් அல்லது தேவன் எங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். යේසුස් වහන්සේ කිව්වේ එදා රාත්‍රියේදී අර තමන්ගේ මේ පහන අරගෙන මේක වාගේ වේ ඔබත් එක්ක මම අලුත් යුසුමක් කරනවා. මාව කියන්නේ මතක් කරන්න මේ දේ විතරම කරන්න කියන්නේ. அந்த ராத்திரியில அவர் வந்து பாடத்தை எடுத்து சொன்னார் இது உங்களோடு செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கின்றது. இதை செய்கிற போதெல்லாம் இதை நினைவு கூறுங்கள். එතකොට මේ යුසුම කියන වචනය හරිම ගැඹුරු වචනයක්. இந்த உடன்படிக்கை
කියලා දාලා තියෙන්නේ දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා වූ සේවාව. covenant life ministry போட்டிருக்க காரணம் தேவனுக்கு தந்ததான ஊழியம். covenant කියන වචනය එබ්‍රේ භාෂාවේ අර්ථය ඇවිල්ලා හෙසල් කියන වචනය. covenant என்பது எபிரேய மொழியிலே ஹெசட் என்ற வார்த்தை. H E S E D හෙසල්. ஹெசட் என்ற வார்த்தை. ඒ වචනය පාරමිතිස්මේ 346 වරක් ඒක ලියලා තිබෙනවා. 246 தடவை பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை என்ற வார்த்தை இருக்கின்றது. ඒක නිසා ඒක අනිවාර්යයෙන්ම වැදගත් වචනයක් වෙනවා. அதன் நிமித்தமாய் அப்படி அத்தனை வார்த்தை இருக்கப்படினால் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. එතකොට දෙවියන් වහන්සේ තමයි පළමුව කිව්ස්ම අපිට එක කරේ. ஆனால் தேவன் தான் முதல் உடன்படிக்கை எங்களோடு கூட செய்து கொண்டார். දැන් අද දවසේදී මම උදාහරණයක් කැටියට මම ගන්න යනවා එක පුද්ගලයෙක් ගැන. இந்த உடன்படிக்கையை குறித்து பேசுகிற நேரத்திலே ஒரு மனிதனை குறித்து உதாரணமாக நான் எடுக்கட்டும். ඇත්තටම ස්ත්‍රී කෙනෙක්. ஒரு பெண்மணியை குறித்து நான் சொல்லுகிறேன். right. අපි දැන් ඇවිල්ලා අපි බලමු රූත් ගැන. நாங்கள் ரூத்தை குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். මම දන්නවා ගොඩාක් කට්ටිය දන්නවා දාවිත් යෝනතාන් එක්ක කිව්ස්මක් කරා කියන්නේ. தாவீது வந்து யோனத்தானோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ඒක වෙන වෙලාවක මම කියන්නේ කතා කරනවා. இன்னொரு நாளில் அதை குறித்து நான் பேசட்டும். දැන් අපි රූත්ගේ පොත ගහනවා. இப்போது நாங்கள் ரூத்துடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ඒක ඇත්තටම හරිම වැදගත් පොතක් ඒක. அது மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் தான். රූත්ගේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ අපි ඒ පරිච්ඡේදය ලබු කරගන්න එකේ සිට පහ දක්වා අපි කියමු. 1 லிருந்து 5 வரைக்கும் நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாம் புத்தகம். රූත්ගේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ එකේ සිට පහ දක්වා තවද විනිශ්චයකාරයන් විනිශ්චය කරන දවස්වලදී දේශයේ සාගතයක් විය. එවිට යුදේ බෙත්ලෙහෙමෙහි එක්තරා මිනිසෙක් තමාගේ භාර්යාවද පුත්‍රයන් දෙදෙනාද සමග මෝවාබ් දේශයේ වසන පිණිස ගියේය. ඒ මිනිසයාගේ නම එලිමෙලෙක්ය. ඔහුගේ භාර්යාවගේ නම නයෝමිය. පුත්‍රයන් දෙදෙනාගේ නම් මාලොන් සහ කිලියෝන්ය. ඔහු යුදයේ බෙත්ලෙහෙමෙහි එප්‍රාත්වරය. ඔහු මෝවාබ් රටට පැමිණ එහි සිටියෝය. නයෝමිගේ පුරුෂයා වූ එලිමෙලෙක් මගේය. ඇත ඇගේ පුත්‍රයෝ දෙදෙනා ඉතිරිව සිටියෝය. ඔහු මෝවාබ් ස්ත්‍රීන්ගෙන් භාර්යාවක් පාවා ගත්තෝය. එක තැනැත්තියකුගේ නම ඔර්පාය. අනිත් තැනැත්තියගේ නම රූත්ය. ඔහු දස අවුරුද්දක් පමණ එහි විසුවෝය. මාලොන්ද කිලියෝන් යන දෙදෙනා මළෝය. මෙසේ ස්ත්‍රී ඇගේ දරුවෝ දෙදෙනාද ඇගේ පුරුෂයාට නැතිව තනි වුණාය. මෙතන මේ කතාව කියලා කියන්නේ එබිමෙලෙක් කියන පුද්ගලයා තමන්ගේ භාර්යාව එලිමෙලෙක් කියන පුද්ගලයා එයාගේ භාර්යාව ඇවිල්ලා නයෝමි ඒ දෙන්නගේ පුතුලා දෙවි කියා ඒ හතර දෙනාම බෙත්ලෙහෙම් නුවර කියන්නේ තමන් හිටපු නුවර නැත්නම් රාජ්‍ය දේශයේ මේ සාගතයක් වුණ නිසා ඒගොල්ලෝ මොනවද කරේ? ඒගොල්ලෝ ගියා මෝහම් දරුවෝගේ රටට ගියා. இன்னைக்கு பார்க்கிறோம் அபிமெலேக்கு அவருடைய மனைவி ரூத் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பஞ்சத்தின் நிமித்தம் எருசலேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போனார்கள். දැන් මේ අය යනකොට දෙවියන් වහන්සේගේ කැමැත්තද යන්නද එපාද කියන එක ඇවිල්ලා නැහැ. இவர்கள் போகும்போது தேவனிடத்தில் கேட்கவில்லை, நான் போவதற்குரிய சித்தமா என்பதை கேட்கவில்லை. ඉතින් එයා මේ හතර දෙනාම ගියාම නයෝමිගේ මහත්තයා නැතිුණා. இவர்கள் போன 4 பேரிலே நயோமியுடைய கணவன் இறந்து போனார். ඊට පස්සේ
in our function அந்த girls are living. அந்த ரெண்டு மகள்மார்கள் மோவாப் தேசத்தில் இருந்ததான புருஷனை திருமணம் செய்து கொண்டார்கள். කියන්නේ අපි දෙවියන් වහන්සේගේ කැමත නැතුව අපි යම්කිසි ස්ථානයකට ගියා නම් අපි විරුද්ධ වෙනවා මේ වගේ සිද්ධියකට. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்லும் போது நாங்கள் திருமண பந்தத்திலே குறியாக இணைவது உண்டு. එතකොට මේ දෙන්නා වැටෙන පස්සේ මේ පුතාලා දෙන්නම නැති වුණා. இவர்கள் இந்த மோவாப் தேசத்திலே கணவனை திருமணம் பாரு அந்த கணவன் மாட்டவர்கள் வெளியிருந்து போனார்கள். එතකොට දැන් වැටපු ස්ත්‍රියන් තුන් දෙනෙක්. இப்போது விதவைகள் 3 பெண்மணிகள். සාගතේ ඉඳලා දැන් මේ රටට ඇවිල්ලා අපි හොදට ඉන්නකොට දැන් මෙන්න මේකට තිබුණ දේ හැම දෙයක්ම නැති වුණා. කියන්නේ ඒගොල්ලෝ පුරුෂයන් නැති වුණා. அஞ்சத்தி நிமித்தம் ஒரு தேசத்துக்கு போனார்கள். அங்க போனவுடன் அவர்களுடைய கணவன் 3 பேரும் இறந்து போனார்கள். දැන් හයවෙනි පදේ කියලා තිබෙනවා දැන් යාට ආරංචි වුණා දැන් බෙත්ලෙහෙම් නුවර ඇවිල්ලා මේ බ්‍රේක් කියන්නේ දැන් රොටි තිබෙනවා කියන්නේ අර දැන් සාගතේ ඉවරයි දැන් ඇවිල්ලා හැම දෙයක්ම හොදට තිබෙනවා කියන එක. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்களுக்கு கேள்விப்படுவது இப்ப எருசலேம் தேசத்திலே அந்த பஞ்சம் நீங்கி அங்கே உணவு இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். ඒක නිසා දැන් නායෝමි තීරණය කරගත්තා මම මගේ දේශයට යනවා කියන. அதன் நிமித்தமாக நாயோமி தீர்மானித்தார் நான் என்னுடைய தேசத்துக்கு போகட்டும் என்று. එතකොට එයා දේශයට යන්න කියලා තීරණය කරගෙනකොට එයා හිතාගත්තා දැන් මේ අය ඇවිල්ලා මෝහන්වරු ඒක නිසා ඒගොල්ලගේ දේශයටම ඒගොල්ලගේ අම්මලා ගෙදරට ගියාමයි කියලා කිව්වා. அதன் நிமித்தமாக நாயோமி சொல்கிறார் நான் என்னுடைய தேசத்துக்கு போகிறேன் நீங்கள் உங்களுடைய தேசத்திலே இருந்து விடுங்கள் என்று சொல்கிறார். ඒ දෙන්නට කිව්ව හැක්කම ඒ දෙන්න ඇවිල්ලා අඬන්න පටන් ගත්තා. சொன்னவுடன் அந்த 2 பெண்மணிகளும் அழ ஆரம்பிக்கிறார்கள். මම හිතන්නේ හරියට පුදුම දෙයක්. இது மிகவும் புதுமையான ஒரு விடயம். කියන්නේ නැන්දම්මයි වේගිලා. மகளும் மாமியாரும். නැන්දම්මව අත්තරලා මට යන්න බෑ කියලා ඒ වාගේ හැකියාවක් ඒක නිසා නඩන පටන් ගත්තා. மாமியாரை விட்டு போக முடியாது என்றதான உணர்வுகளாக அழைக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். මේක හරියට இது ஒரு மிகவும் புதுமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ඒක නිසා මම හිතනවා අර මම කිව්ව නේද තුන්වෙනි බයිබලේ දෙවියන් වහන්සේගේ වචනය දෙවියන් වහන්සේගේ ගුණාංගය දෙවියන් වහන්සේගේ ප්‍රතිරූපය නායෝමිගේ ජීවිතයේ වෙනසක් වෙලා තියෙන නිසා තමයි මේක කියන්නේ දැන් අපි ගන්නවා ඉතින් අතරේ බැහැ කියලා අර ඒක නඩන පටන් ගන්න එක. நான் சொன்னேன் 3வது வேதாகமத்தை அந்த 3வது வேதாகம் தன்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த வாழ்க்கையை குறிக்கிற நிமித்தம் இந்த நாயோமியுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கண்டபடியால் அந்த 2 பெண்மணிகள் அழுகிறார்கள் அவளை விட்டு போக மாட்டேன். இது ඇත්තටම ඒ වාගේ පරිණතයක් කාරණා පොඩ්ඩක් ඒ අමාරු තමයි. இப்படியான ஒரு செய்தியை கேட்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். බයිබලෙම කියලා තියෙන නැන්දමටයි දේවිකයි හැමෝටම ප්‍රශ්න එනවා කියන එක. வேதாகம் දෙන්නක් ඇවිල්ලා. வேதம் சொல்கிறது மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையிலே பிரிவு வரும் என்று. ඒ වාගේ පිළිමක් කතා කරගෙන ගන්න. ඉතින් අපේ ජීවිතේ පරිකල්පනයක් වෙන්න ඕනේ. නැන්දමගේ ජීවිතේ පරිකල්පනයක් වෙන්න ඕනේ. දේවිගේ ජීවිතේ පරිකල්පනයක් වෙන්න ඕනේ. மருமகள் வாழ்க்கையில் மாமியார் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ඉතින් දැන් නායෝමි දැන් මේක අහනවා දැකලා දැන් ඇවිල්ලා නායෝමි ඇවිල්ලා නැන්දවා කියන සිදුවා දැන් අයි ඔබලා දැන් මාත් එක්ක එන්නේ කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. දැන් මම වයසට ගිහිල්ලා ඒකත් දැන් මට වැඩම තව පුතාලා නැහැ තමයි. ඉතින් ඒක නිසා ඕගොල්ලෝ ගියාම ඕගොල්ලෝගේ රටට කවුරු හරි අපලා තාත්තලා කියන පුත්‍රයෙක්ව බැඳගෙන සන්තෝෂෙන් ඉන්න පුළුවන් කියන එක. அதற்கு நாயோமி சொல்கிறார் நீங்கள் என்னோடு கூட வருவீர்கள் என்றால் உங்களுக்கு
நடத்தி செல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ඒක විතරක් නෙවෙයි නායකයෝ කිව්වා දැන් මට ළමයි නැහැ පුතෙක් නැහැ ඕගොල්ලෝ දෙන්න ඒම අදම ගත්තොත් ඒ පුතා ලොකු වෙනකන් ඉඳලා ඕගොල්ලෝ වගේ යනකොට ඒක කියලා නැහැ ඕගොල්ලෝගේ වයසයි කියලා. இப்படி என்றால் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்ன காரியம் தான் எனக்கு இப்போது மகன் இல்லை, ஆனால் நான் திருமணம் முடித்து மகனுக்கு பிறந்து நீங்கள் திருமணம் முடிக்கல, நீங்கள் தாயாக இருக்கிறீர்கள். එච්චර කාලේ ඕගොල්ලෝ දෙන්නේ அவ்வளவு நாட்கள் உங்களால் கூட இருக்க ඒ முடியாது. නිසා යා ඕගොල්ලෝ යන්නේ කොහොමදයි කියලා එයා පැහැදිලි කරලා දුන්නා. அது நிமித்தமாக அவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விலகி செல்வது மிகவும் நல்லது. දැන් මෙතන අපි දකිනවා සමහර අය තමන්ට පුදානි ලබා ගන්න ඕනේ නම් ඉස්කලාරය බලන්න යාට කියන්නේ මේ මෙතන මොකද දැනක රැකියාව කරන මම යාම බඳගත්තොත් මට වාසි செய்கிற நேரத்திலே ரெண்டு பேர் யோசிப்பது உண்டு, இவருக்கு இருக்கிறதான சொத்து மதிப்பு எவ்வளோ, இவரை திருமணம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எதிர்பார்க்கிறார். ඒ වගේ කෙනෙක් බලන්න එපා. அப்படியான ஒரு நபரை திருமணம் செய்ய வேண்டாம். කියන්නේ සල්ලි දිනකොට සල්ලි ගන්නේ සල්ලි නැති කාලෙක දානයයි. பணம் இருக்கிற நேரத்திலே பணத்தை எடுத்துக்கொள்வதற்காக வருவார், உங்களிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கும் போதே அவர்களை விட்டு போயிடுவார். කියන්නේ හැම කාලෙම හොඳ බිස්නස් තියෙන්නේ. எல்லா காலத்திலும் அதே விதமான வியாபாரம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ලොක්ඩවුන් නම් ලොක්ඩවුන් කියන්නේ මොකද නැහැ. லாக்டவுன் ஒன்று ஏற்படும் என்றால் எல்லாமே மூடப்பட்டதாய் மாறிவிடும். முதல்ல தீரப்பட மම உங்களுக்கு ආයෙත් எல்லாம் நல்லா இருக்கும்போது நான் அவங்களோட கூட இருக்கிறேன். ඒ වුණාට මම නැත්තම් මම තව අතක් බලන්න. அப்படி இல்லாட்டி நான் வேறு ஒருத்தரை பார்க்கணும். ඒකම ඇවිල්ලා යුස්ම දුන්නා කියනවා. அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. වාසියට ආශාවක් කරන පුද්ගලයෝ. அவர்கள் இது தன்னுடைய சுய லாபம் என்பது என்ன என்பதை குறித்து கவனிக்கிறார்கள். ගොඩක් අපි අර මොනාරි වෙඩි කියන්නේ මොනාරි ඒ ගැන මේ කතා කරන්න යනවා. ඔව් අද යෝජනාවක් කරන්න යනවා. මෙයාට මෙහෙම කියලා ඉඩක් තියෙනවා, දේවල් තියෙනවා. ඒ ගැන තමයි කතා කරන්නේ. திருமண சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற நேரத்திலே நாங்கள் பேசுவது அவருக்கு இருக்கிறதான சொத்தின் மதிப்பு என்ன என்பதை தான் பேசுவோம். நாங்கள் கேட்போம், ஒரு மதுபான இதாக அர்த்தம் உண்டா? இல்லை, அவர் இருந்த ஒரு சமயம் கொஞ்சம் இருப்பார். දෙන්නේ කියමනක් දේවා මේ බොරු 1000ක් කියලා එක පවුලක් කරගන්න. தமிழில் ஒரு பழமொழி வந்து 1000 பேர் சொல்லி ஒரு திருமணத்தை செய்கிறார்கள். ඉතින් ඒක ඒ වාගේ අර යෝජනාව ගේන එකලා බොරු කියයි. அது பொதுவாக இந்த சம்பந்தத்தை கொண்டு வருகிற அநேக பொய்களை சொல்லலாம். කියන්නේ යා කපුවා එක බොරු කියන්නේ යා සත්‍යම කරනවා ඒක කරන්නේ. ඉතින් ඒක නිසා දැන් ඕපාගේ ජීවිතය ඇවිල්ලා මේ නැන්දාම කියනකොට මෙච්චර කියලා දැන් මම ඔබට පැහැදිලි කරලා කිව්වා ඔබේ ජීවිතය அது நிச்சயமாக இந்த நாய்வு சொன்னால் இவ்வளவு நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் என்னை விட்டு போவது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று. ඉතින් ඒක නිසා යා වදාගත්ත ඇඬුවා කිස්සකක් දුන්නා උඹ එකක් දුන්නා නැන්දාමට මම යනවා. அது நிமித்தமாக அப்பா என்ன செய்தார் என்றால் மாமியாரை கட்டிப்பிடித்து அழுதார், அவர்களுக்கு தேவையான காரியத்தை பெற்றால் அவரை விட்டு வெளியே சென்றார். රූත් කිව්ව එකේනා රූත් දෙවෙනි එකේනා යා කිව්වා නැන්දාම මම යනවා. ஆனால் ரூத் தன்னுடைய மருமகன் தான் அவள் சொன்னார், நானா அவரை விட்டு போக மாட்டேன். මම යන්නේ කියන්නේ එපා. என்னை போகும்படி சொல்லாதீர்கள், මම ඔයත් එක්කමයි එන්නේ. நான் உங்களோடு கூட தான் வருவேன். ඔබගේ දෙවියන් වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கின்றார். ඒක 17 වෙනි පදේ කියලා තිබෙනවා. அது 17 வசனம் சொல்கின்றது. ඔබගේ දෙවියන් වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ. உங்களுடைய கர்த்தர் என்னுடைய கர்த்தராய் இருக்கின்றார். මෙතන නායකයෙක් කිව්වේ දෙන්නම කිව්වේ ඔබ කියලා ඔබගේ දෙවියන්
ඔබගේ රටට ගිහිල්ලා ඔබගේ දෙවියන් වහන්සේ දෙවියව විශ්වාස කරලා මේ ඒ යෝජනාව කරන්න කියලා. அவர் சொன்னார் நாயகி சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய தேசத்துக்கு சென்று உங்களுடைய கடவுளை நீங்கள் நம்பி அதன்படி நடங்கள் என்று சொன்னார். රූත් කිව්ව දේ තමයි ඔබගේ දෙවියන් වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ. ஆனால் ரூத் சொன்ன காரியம் தான் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ඔබගේ සෙනග තමයි මගේ සෙනග. உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனமாய் இருக்கின்றார். අන්න යුසුනේ දරුවෝ. இவர் தான் உடன்படிக்கை பிள்ளை. දැන් යාළුවා දන්නවා නියෝගයේ මොකුත් නැහැ. அவளுக்கு தெரியும் நாயகியிடத்திலே எந்த ஒரு காரியமும் இல்லை. යාළුවා දරුවෝ නැහැ. පුතාලා නැහැ. அவர்களுக்கு எந்த ஒரு மகனும் இல்லை. හැම දෙයක්ම කොස්. அவர்களுக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லை. දැන් ආයෙත් කියන්නේ ඉස්සා. மறுபடியும் அவர்கள் வெறுமையோடு தான் தங்கள் சொந்த යාම කියනවා මගේ අයෝගේ කියන වචනය ඇවිල්ලා දේරුම මේ ළමයි දේරුම ඇවිල්ලා ප්‍රසන්න කියන්නේ ප්‍රසන්න ඒ වුණාට දැන් මම හිස් Peter තිත්තයි මම ප්‍රසන්න නෙවෙයි තිත්තයි එයාගේ නම මාරා කියන වචනේ මම නයෝමි නෙවෙයි මම මාරා තිත්තයි මගේ ජීවිතේම තිත්ත වෙලා කියලා එයා කිව්වා. நாயகி என்றால் புன்னகை என்பது அர்த்தம். ஆனால் அவள் சொல்ற இப்போது என்னிடத்திலே புன்னகை இல்லை, இப்போது என்னுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இப்போது எதுவுமே இல்லை. ඒකට රූත් කියනවා මම මාව යන්නේ කියන්නේ. ஆனால் ரூத் சொல்றாய் என்னை கோபப்படி சொல்லாதீர்கள். මම හොඳ කාලෙකින් ඔබත් එක්ක ඉන්නේ. உங்களுக்கு நன்மை கேட்கிற அந்த நாட்களில் நான் உங்களோடு கூட இருந்தேன். දැන් ඔබ ඉස්සුනාද මගේ විශ්වාසය දෙන්නේ අර ඔබ විශ්වාස කරනා වූ දෙවියන් වහන්සේත් එක්ක මම කිවිසුම කරන්න කැමතියි. இப்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் நீங்கள் நம்புகிற தேவனோடு நான் உடன்படிக்கை செய்ய விரும்புகின்றேன். අන්න හරි පුද්ගලෙක් දෙවියන් වහන්සේ ගර්ගරේ වෙන්න පුළුවන් බොයි කෙනෙක් වෙන්න පුළුවන් මගේ මම කිවිසුමක් කරලා තිබෙනවා ඒ දෙවියන් වහන්සේත් එක්ක. நான் அந்த தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். හෙසල් කියන්නේ මම දෙවියන් වහන්සේත් එක්ක කියන්නේ කිවිසුමක් කරලා තිබෙනවා කියන්නේ. அவர் சொல்றார் நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். ඉතින් ඒක නිසා දැන් අපි 16 17 පදේ කියමු. 16 17 වසන. රූත්ගේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදය 16 17. නුඹ අතහැර හැරියන ලෙස මට පෙරත්ත නොකරන්න. මක් නිසාද නුඹ යන තැනට මමත් යමි. නුඹ නවතින තැන මමත් නවතිමි. නුඹේ සෙනඟ මාගේ සෙනඟ වන්නේය. හරි. දැන් මට යන්න එපා යන්න කියලා කියන්නේ එපා. ඔබ நீங்கள் என்னை கோபப்படி சொல்லாதீர்கள். මම ඔබ යන තැනට මමත් යනවා. நீ போகிற இடத்துக்கு நான் வருகின்றேன். ඔබ ඉන්න තැන මමත් ඉන්නවා. நீ தங்குற இடத்தை நான் தங்கட்டும். ඔබගේ සෙනඟ මගේ සෙනඟ. உங்களுடைய ஜனம் தான் இப்போது என்னுடைய ஜனம். ඔබගේ සෙනඟ යුස්මේ සෙනඟ නිසා ඒ සෙනඟත් එක්ක මමත් ඉන්නවා කියන්නේ. உங்களுடைய ஜனம் உடன்படிக்கை ஜனம் என்றபடியால் அந்த ஜனத்தோடு கூட நான் இருக்கின்றேன். ඒකට පස්සේ තමයි 17 කියවන්නේ. නුඹේ දෙවියන් වහන්සේ මාගේ දෙවියන් වහන්සේ වහන්සේක. නුඹ නැසින තැන මමත් නැසී එතනම තැන්පත් කරනු ලබන්නෙමි. මරණය මිස වෙන කිසිවක් නුඹත් මාත් වෙන් කළොත් ස්වාමීන් වහන්සේ එසේද ඊට වැඩිය ඉඳ මට කරනසේකයි කීවාය. දැන් මේ 17 වෙනි පදේ කියලා කියනවා ඔබගේ දෙවියන් වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ. 17 வசனத்தில் அவர் சொல்கிறார் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். වෙන දෙවිවරුන්ව නමස්කාර කරපු මේ රූත් ඇවිල්ලා දැන් කියනවා නැන්දපා ඔබගේ දෙවියන් වහන්සේ තමයි මගේ දෙවියන් වහන්සේ. வேறு தேவனை நமஸ்காரம் செய்து அந்த ரூத் தான் சொல்கிறார் உங்களுடைய தேவன் தான் இப்போது என்னுடைய தேவன். ඔබ මැරෙන්න දැන් මමත් මැරෙනවා நீ කියන්නේ. மறிக்கும் இடத்தில் நான் மறிக்கட்டும். මාව තැන්පත් කරන්නේ ඔබ වරුණකේ තැන්ම තමයි මමත් මාව වරදාන කියන්නේ. நீ மறித்து
ඒක කවදාවත් ඒක දෙවියන් වහන්සේ අනුමත කරපු දෙයක් නෙමෙයි. இந்த விவாகரத்தின் ஒரு காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා තියෙන්නේ අපි දෙවියන් වහන්සේ එකතු කරපු අයව කාටත් බෑ වෙන් කරන්න කියලා. කාටත් බෑ. தேவனுடைய வார்த்தை சொல்றது தேவனால் இணைக்கப்பட்டவர்களை ஒருவராலும் பிரிக்க முடியாது என்று. ඒක දෙවියන් වහන්සේගේ ආණය. அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ඒකයි මේ රුත් කියන සිටින්නේ. මරණයෙන් විතරයි අපිව වෙන් කරන්න පුළුවන්. නැත්නම් මේකෙන්දලා අපි ප්‍රතිපත්තිය ගන්නවා හැම දෙයකටම හොඳ මිත්‍රයෙක් ඕනේ නම් අන්න යාදෙන් පොඩ වර්ණනා කරනවා නම් යාගෙන් කියන දේවල් ඔක්කොම කරගන්න පුළුවන් කියලා උඩා දෙයක් කියන්න පුළුවන්. අපි විමසිල්ලේ ඉන්න ඕනේ. මේ පුදුර එන්නේ සල්ලි වලට. සල්ලි නැත්තම් දාලා ගියා. අද බොහෝ දෙනෙක් මේ විදිහට ඉන්නවා. මම කියන දේ අද gives me යන්නේ gives me පුදුරෙත් එක්ක ආශ්‍රය කරනවා. நான் சொல்கிறேன் உடன்படிக்கையின் பிள்ளையோடு கூட ஒரு உறவை நீங்கள் கட்டியிருப்பீர்கள். உங்களை குறித்து பிரியான நோக்கத்தோடு கூட வருவார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகியிருங்கள் என்று. අය දන්නවද? ඒ වාගේ හොඳ කාලේ විතරක් මම ඇත්තටම ඔයාගේ කියන්නේ අඹ යාළුවෙක් ඔයා දෙවියන් මම මොනම දෙයක් කරනවා කියලා ඒක ඔක්කොම ඇත්ත පුදුලියෝ නෙවෙයි. அவர்கள் சொல்றார்கள் நான் ஒரு மிகவும் கிட்டிய நண்பனை போல உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அதை பிறகு வெளிப்படும் அவர்கள் உண்மையான குணம் என்ன என்பதை ජෙරියරිලා පණිවිඩය දාලා දුන්නා දැන් ඊයේ පෙරේදා ඒකේ කියලා දුන්නා ජූදස් කැපිටල්. நேற்று முன்னாடியே ஜெரி ஒரு செய்தியை போட்டுதான் யூதாஸ் காரியத்தை போட்டுட்டு ජූදස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගම බෝලේ யூதாஸ் வந்து இயேசுவின் சீசன் යේසුස් වහන්සේත් එක්කම අවුරුදු 3මාරක් හිටියේ කෙනෙක්. இயேசுவோடு கூட 3 வருடம் அவரோடு கூட இருந்தவர். යේසුස් වහන්සේත් එක්කම කාපු කෙනෙක්. இயேசுவோடு கூட ஒன்றாக உணவு அருந்தினவர். එයා තමයි බාන්දකාරය. அவர்தான் பொருளாதார ரீதியாக ඒ බාන්දකාරය කියන්නේ ඒ දුකේකලා සල්ලි හොරගම් කරගෙන හිටියේ. அந்த பொருளாதார அவர் பணத்தை திருடினவராக இருந்தார். ඊට පස්සේ එයාට වෙන යේසුස් වහන්සේට විරුද්ධව ඉන්නා වූ පුද්ගලෙක් එක්ක සම්බන්ධතාවයක් තිබුණා. இயேசுக்கு விரோதமாய் வருகிற நபரோடு கூட அவருக்கு உறவு இருந்தது. යේසුස් වහන්සේ මම පාවා දෙන්නම් කියලා කිව්වා. இயேசுவை நான் காட்டிக் கொடுக்கட்டும் என்று சொன்னார். කියන්නේ යාට යේසුස් වහන්සේ කවදාවත් බයිබලෙ කියලා තිබෙනවා යෝහන් විශ්වාසච්චි 13 පළවෙනි පදේ කියලා තිබෙනවා දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ කාටද ප්‍රේම කරා අන්තිම දක්වා ප්‍රේම කරා කියලා. யோவான் 13:1 சொல்றது இயேசுவை நேசிப்பார் என்றால் கடைசி வரை அவர் மேலே அன்பு கூறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ඒක අන්තිම දක්වා එයා ප්‍රේම කරා. கடைசி வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் அவரை நேசித்தார். යේසුස් වහන්සේ කවදාවත් පාවා දුන්නේ නැහැ. යේසුස් වහන්සේ දැනගත්ත මුලදීම ජූදස් තමයි මා පාවා දෙන්නේ යන්නේ කියන්නේ. இயேசு ஆரம்பத்தில் அறிந்து கொண்டார் யூதாஸ் தான் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று. ඒකට කවදාවත් අර ගෝලයට කියන පුණාම පේතුරුස් බය දෙල්ල කම්පන දාන්නේ. ஒருபோதும் அவனை காட்டிக் கொடுக்கவில்லை. பேதுரு சொல்லிதான் கழுத்தை வெட்டியிருப்பான். ඉතින් ඒක නිසා යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය මේ අලු කිවිසුමේ ඇවිල්ලා මේ කවුරුන් කියන වචනේ දෙන්න කිවිසුම කියන වචනේ දෙන්න දේව ප්‍රේමය අගාපේ කියන වචනේ පාවිච්චි කරලා තියෙනවා. இந்த கார்டன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது. அகாப்பே அன்பு. කියන්නේ අර යෝහන් විශ්වාසච්චි 13 පළවෙනි පදේ කියලා තිබෙනවා තමන් කාටද අගාපේ කරේ අන්තිම දක්වාම අගාපේ කරා කියන්නේ. யோவான் 13:1 சொல்லப்படுகிறது யாரை குறித்து யாரை அவர் அகாப்பே அன்பை காட்டினாரோ கடைசி வரைக்கும் அந்த அன்பிலே நிலைத்திருந்தார். බලන්න ජූදස් ඇවිල්ලා අන්තිමට එයාව පාවා දෙන්නේ මොනවද කරේ? එයා කිව්වේ my master එයා කවදාවත් ස්වාමීන් වහන්සේ කියලා කිව්වේ නැහැ. මගේ ගුරුවරයා කියලා එයාව සින්නවා. ஒருபோது அவர் கர்த்தர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய ஆசிரியர் என்பதுதான் ஆசான் என்பதுதான் அவர் சொன்னார். அப்படி சொல்லி முத்தமிட்டார். කියන්නේ ආසිස් ඉස්පාන.
35 மில்லியன் காசு இருக்காங்க. අවුරුදු 3මාරක් එකල ඉඳලා කහලා දීලා ඒක පස්සේ අන්න now tag kiss එකක් දීලා යවපුවා. 3 வருடம் அவரோடு ஒன்றாக இருந்தவர் கடைசியில் அவர் கொடுத்த பரிசுத்தான் ஒரு முத்தம். ගිවිසුමක් ඒ අතර දුන්නේ. அவர்கள் இடையிலே ஒரு உடன்படிக்கை இருக்கவில்லை. යේසුස් වහන්සේ යාට ප්‍රේම කරාට යා ඒකට අතුමුනේ නැහැ. இயேசு அவரை நேசித்தார். அந்த அன்புக்குள்ளாக யூதாஸ் வரவில்லை. ඉතින් ඒක නිසා අද රුත්ගේ ජීවිතය අපි දකිනවා ඒ ආකාරයක යා කිසිම දෙයක් නැති කිසිම දෙයක් නැතිව එයා ඇවිල්ලා ඒ ගිවිසුම තුළට ඇති වුණා නායකගේ ගමගේ නායකයෙක්. ரூத் நாயகரும் கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு காரியம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த உடன்படிக்கைக்குள்ளானார். ඒ සමහරවිට ඕක හිතන්න ඇති මොඩ ළමයි අර නැන්දම තමයි. ඉතින් අර නැන්දමත් එක්ක ගිහලා මොනවද වෙන්නේ? ஓபன் எடுத்திருக்கார் இவருடைய மாமியார் தான். ஆனால் இவரோடு செல்வதனால் எனக்கு இருக்க பயன் என்ன? ඒ වුණාට යාගේ විශ්වාසය දෙවියන් වහන්සේ ඔබගේ දෙවියන් වහන්සේ ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய நம்பிக்கை இவருடைய தேவன் இவருடைய தேவனாயிருக்கும். නායකයෙක් යා பெத்லெஹேம் නුවරට பெத்லெஹேம் தேசத்துக்கு நாயகத்தோடு கூட அவர் சென்றார். ඒකට එතන ගිහිල්ලා එයා නැන්දමත් එක්ක හිටියා. அவர் போய் தன்னுடைய மாமியாரோடு இருந்தார். නැන්දමත් කියනදී යා කරා. மாமியார் சொல்கிற காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். දෙවියන් වහන්සේගේ ගුරුසමක් පියත බුද්ධලේ கேவலம் கூட உடன்படிக்கை உள்ள ஒரு பெண்மணி. යාත් එක්ක අපි සම්බන්ධ වුණා. அவரோடு கூட நாங்கள் இணைக்கப்படும்போது දෙවියන් වහන්සේත් එක්ක අපිට සම්බන්ධකමක් තියෙනවා. கேவலம் கூட எங்களுக்கு உறவு இருக்கின்றது. දෙවියන් වහන්සේ කරන බැරි දෙයක් නැහැ. கேவலம் முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ඒ දෙවියන් වහන්සේ යාට බුද්ධ පුද්ගලයෙක් වගේ அந்த தேவன் அவளுக்கு ஒரு சரியான நபரை அவருடைய திருமண வாழ்க்கையில் இணைத்தார். Boaz කියන මනුෂ්‍යයා. போவாஸ் என்ற நபர். හොඳ කියන්නේ ඒක හිතාගෙන යා තුලින් ඥාන කාරණ මුඛවරන්න වැඩකට පුළුවන් කියන ඒවලදී යා ඒ උනට යාට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද இவரோடு போவதனாலே இவருக்கு என்ன பயன் ஒன்று இருக்கும் என்று நினைத்து போகவில்லை. ஆனால் அவர் போனபடினால் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ඒ කිවිසුමක් තුළ ඉන්නා පුතේලා කවදාවත් අත්හැරෙන්නේ නැහැ. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது உடன்படிக்கை உள்ளாக இருக்கிற நபரிடத்திலிருந்து ஒருபோதும் விலகி செல்லாது. මිනිස්සු අපි විශ්වාස කරන්න ඕනේ. மனிதர்களை நாங்கள் நம்புவது தேவையில்லை. අපි අර කිවිසුම දෙන්නා පුතේලාත් එක්ක අපි දෙවියන් වහන්සේත් එක්ක අපි සම්බන්ධකම් තියෙනවා. உடன்படிக்கை உள்ள நபரோடு கூட தேவனோடு கூட நாங்கள் இணைப்பிலே இருக்கும்போது යා දෙවියන් වහන්සේ ආශිර්වාද தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். නායෝනිගේ රුත්ගේ දරුවා තමයි ඕබෙඩ් කියන එක. ரூத்துடைய பிள்ளை தான் ஓபேத் என்பவர். ඕබෙඩ් කියන එයාගේ පුතා ඇවිල්ලා ජෙසේ කියන එක. ஓபேத்தினுடைய மகன் தான் ஜெஸ்ஸே. ජෙසේගේ පුත්‍රයා තමයි දාවීද්. ஜெஸ்ஸேனுடைய பிள்ளை தான் தாவீது. බලන්න කියන්නේ අන්නේ ජාති එක්කෙනෙක් අර කිව්ස්ම තුනට ආවම දැන් යේසුස් වහන්සේ දීුනේ දාවීදගේ වංශය. இயேசு தாவீதுடைய பரம்பரையிலே பிறந்தார். ஒரு அந்நிய பெண்மணி இந்த உடன்படிக்கைக்குள் வரும்போது இந்த அவர் இயேசுவின் பிறப்புக்கு இணைக்கப்படுகிறார். එතකොට David's grandmother is Ruth. Ruth ඇවිල්ලා අත්තම්මා තමයි දාවීදගේ අත්තම්මා තමයි Ruth. ரூத் வந்து தாவீதுடைய ஆட்சி. හරි. එතකොට ඒක නිසා දැන් බලන්න අර වංශයේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. பாருங்கள் அந்த பரம்பரையை தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். මම අද කියන දේ තමයි ඔබ අර ගිවිසුම තුනට ඇතුල් වෙනවා නම්
දෙවියන් වහන්සේත් එක්ක අපි ගිවිසුම් කරන්නා පුද්ගලයාත් එක්ක සැබෑම ගිවිසුමක් තිබෙනවා නම් ඒක ඔබට විතරක් නෙමෙයි ඔබගේ පරම්පරාවටම ආශිර්වාදයි. உண்மையான நபரோடு கூட நாங்கள் உடன்படிக்கை செய்வோம் என்றால் அது எங்களுக்கு மட்டுமல்ல அந்த பரம்பரைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றதாய் இருக்கிறது. ඒ ආශිර්වාදය ඔබට විතරක් නෙමෙයි அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல ඔබගේ පරම්පරාවටම ආශිර්වාදයක් වෙනවා. அது உங்களுடைய பரம்பரைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ඒක සුදු කොට හිතන්න. அது நிமித்தமாக இதை சுலபமாக எண்ண வேண்டாம். මේ පණිවිඩය ඇත්තටම මගේ හදවතේ ගින්දරක් වගේ තිබෙනා වූ දෙයක් තමයි. இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையிலே அக்கினியை போல இருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. පළවෙනි එකයි දෙවියන් වහන්සේගේ ඒ ගිවිසුම කියන්නේ. முதலாவது கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது දේව රාජ්‍යයේ දෙවෙනි එක. இரண்டாவது தேவனுடைய ராஜ்யம். මේ තමයි අපේ දර්ශනය. இதுதான் எங்களுடைய தரிசனமாக ඉතින් இருக்கிறது. ඒක නිසා අද දවසේ අපි නැගී සිටිමු. அது நிமித்தமாக இந்த நாளில் நாங்கள் எழுந்து நின்றோம். අද බොහෝ දෙනෙක් ඕවා වගේ ඇවිල්ලා යන්න පුළුවන්. இன்னைக்கு அநேகர் பொம்பாவை போல வந்துவிட்டு செல்லலாம். ධර්මධර්මියෝ රැකෙන්න එපා. வாலிப யுவதிகளே, நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம். මම අද කියා සිටින ඔබ ගිවිසුමේ ගරු. நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ඔබ ගිවිසුම තුළට ඇතුල් වෙලා තියෙනවා. நீங்கள் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். මේක සුළු කොට හිතන්න එපා. அது நிமித்தமாக இதை மிகவும் சிறிதாக எண்ண வேண்டாம். ඒ ගිවිසුම කඩන්න එපා. அந்த உடன்படிக்கை உடைக்க வேண்டாம். එක සහෝදරයෙක් ඇවිල්ලා අපේ සභාවෙන් ඉඳලා ගියා. ஒரு சகோதரி எங்களுடைய சபையிலிருந்து வெளியே சென்றார். ආයෙත් ගියේ යාගේ ආගම. மறுபடியும் தன்னுடைய பழைய மதத்திற்கே சென்றார். යාගේ දෙවියන් වහන්සේ දුන්නා කිසි නෑ. தேவன் அவருக்கு ஒரு கனவை காட்டினார். කියන්නේ ඒ දුන්නා. வானவில் ඒ දේ දුන්නා දෙකට කැඩෙනවා. அந்த வானவில் இரண்டாவது உடைப்பதை காட்டினார். මට ගන්නවා දෙවියන් වහන්සේ කියන්නේ ඔබ ඒ ගිවිසුම කොට ඇරුවා. தேவன் அதுக்காக சொன்ன காரியத்தான் நீர் அந்த உடன்படிக்கையை உடைத்தார். අගාපේ ප්‍රේමය. அகாப்பே அன்பு. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපේ හදවත තුළට සුද්ධ වූ ආත්ම වහන්සේ විසිනවා. கர்த்தருடைய அன்பு, அந்த அகாப்பே அன்பு பரிசுத்த ஆவியானவரால் உள்ளத்துக்குள் வருகின்றது. ඔබේ එන්නා වූ ඒ ප්‍රේමය පැහැදිලිමත් අපේ ජීවිතේ. அந்த அகாப்பே அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்றது. ධර්ම කීර්තනාවක් තියෙනවා. ප්‍රේමයෙන් අපි එක්ව දැනිසිනවා. ஒரு பழைய பாடல் இருக்கின்ற அன்பிலே நாங்கள் இணைத்திருப்போம். අගාපේ ප්‍රේමයෙන් අපි දැනිසිනවා. இந்த அகாப்பே அன்பிலே நாங்கள் இணைத்திருப்போம். අගාපේ ප්‍රේමයෙන් අපි දැනිසිනවා. அகாப்பே அன்பிலே நாங்கள் இணைத்திருப்போம். අපේ දුරු ධර්මයෙන් ඇවිල්ලා අගාපේ ප්‍රේමයෙන් අපි දැනිසිනවා. எங்களுடைய பரம்பரை பிள்ளைகள் வந்து இந்த அகாப்பே அன்பிலே இணைந்திருக்கட்டும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මගේ හදවතට. தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளத்துக்கு. ඒ හදවතේ ඉඳලා ගලන්නා වූ ප්‍රේමය අපි අනිත් අයට දෙනවා. அந்த உள்ளத்திலிருந்து வருகிற அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். ඉතින් ඒක ඒ ප්‍රේමය වෙනස්. අද ලෝකෙ තිබෙනා ප්‍රේමය. இன்றைக்கு உலகத்திலே இருக்க அன்பை காட்டிலும் அந்த அகாப்பே அன்பு வித்தியாசமானது. මම විශ්වාස කරනවා මේ වචනය නිෂ්ඵල වෙන්නේ නැතුව ඔබ ඒ අගාපේ ප්‍රේමය ඒක වටිනා දෙයක් හැටියට ඔබගේ හදවතට ලබා ගන්න. நான் நம்புகின்றேன் இந்த அகாப்பே அன்பை ஒரு மிகவும் முக்கியமான காரியமாக எண்ணி உங்களுடைய இதயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. මේක ඔබට දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ වචනය. இது உங்களுக்கு தேவன் தருகிற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. රවටනා වූ ලෝකයේ අපි සිටින්නේ. ஏமாற்றுகிற உலகத்திலே தான் நாங்கள் வாழ்கின்றோம். රැවටෙන්න එපා. அதை நிமித்தமாக ஏமாற்றப்பட வேண்டாம். රැවටෙන්න එපා. நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம். දෙවියන් වහන්සේත් එක්ක ගමන් කරන්න. தேவனோடு கூட இணைந்து பிரயாணம் செய்யுங்கள். අපි යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ ආලෝකයේ ගමන් කරනවා නම් தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க வேண்டாம். එක එක්කෙනාත් එක්ක සම්බන්ධකමක් තිබෙනවා නම් ஒருவர் நாங்கள் ஐக்கியப்படுவோம் என்றால் යේසුස් වහන්සේගේ දේ අපිව සෝදා පවිත්‍ර කරනවා. இயேசுவின் இரத்தம் எங்களை கழுவி சுத்தப்படுத்தும். ඒක නිසා අද දවසේ කියා සිටිනවා. அது நிமித்தமாக இந்த நாளை நாம் தேவனுக்கு சொல்லுவோம். ස්වාමීනි මම ඒ යේසුස් තුළ ගමන් කරනවා.
தேவனே அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நானும் நடக்கட்டும். ඔබත් එක්ක මම ඒ ගිවිසුම කරනවා ස්වාමී. அவரோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன். ස්වාමී මේ අපේ පවුලක් ස්වාමී. இது எங்களுடைய ஒரு குடும்பமாக இருக்கின்றது. ස්වාමී මම මේ පවුලේ සමාජිකයෙක් මම ඇවිල්ලා ඒ ගිවිසුමේ ධර්මික හැටියට ගිවිසුමේ පවුලක් හැටියට අපි එකට බැඳී සිටිනවා කියන එක. நான் இந்த உடன்படிக்கையிலே ஒரு அங்கத்தவனாக இருக்கப்படினால் உடன்படிக்கையிலே நாங்கள் ஒன்றிணைந்து இருப்போம். පවුලේ බෙදීමක් එන්නේ මම ඉඩ දෙන්නේ නැහැ. இந்த குடும்பத்திலே பிரிவு வருவதற்கு நான் இடம் අපේ கொடுப்பதில்லை. පවුලේ බෙදීමක් එන්න මම ඉඩ දෙන්නේ නැහැ. எங்கள் குடும்பத்திலே பிரிவு வருவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. கர்த்தாவே இந்த அன்பிலே இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள தேவனே நீர் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி. இடத்திலே அதை குறித்து பேசினீர் அதற்காக இதற்காக அநேக காரியங்களை எனக்கு மறுபடியும் நீ ஞாபகத்துக்கு கொண்டு வந்தபடியால் நன்றி. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தப்படுத்தினீர். உம்முடைய இரத்தத்தினால் இங்கு இருக்கிற அனைவரையும் கழுவி சுத்தமாக்கும். ස්වාමී මේ කතා කරපු වචනේ බීජයක් ඇටට හැම කෙනාගේ ජීවිත තුළටම යන්න අපි ඉල්ලා සිටිනවා ස්වාමී. இந்த பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக அவருடைய வாழ்க்கையிலே உள்செல்ல உதவி செய்யும். ස්වාමී මේකේ ලොකු අස්වලයක් එක්ක කියලා ඉල්ලා සිටිනවා. இந்த விதையூடாக பெரிய ஒரு அறுவடையை அவர்கள் அறுத்துக் கொள்ளட்டும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தினாலே කිව්සුමේ දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් உடன்படிக்கையின் கர்த்தருடைய நாமத்தினாலே ස්වාමී මාව එසේවම දෙවියන් වහන්සේ என்னை தாழ்மையிலிருந்து உயர்வான நிலைக்கு கொண்டு வந்த தேவன், මාව ආශිර්වාද කරපු දෙවියන් என்னை වහන්සේ ஆசீர்வதித்த தேவன், මේ ස්ථානයේ සිටිනා වූ හැම ජීවිතයකම இங்கு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ඒ ආශිර්වාදය නිදහස් කරන්න කියලා ඉන්නවා. அந்த ஆசீர்வாதத்தை விடுதலை செய்யும். ඒ ආශිර්වාදය නිදහස් කරන්න කියලා ඉන්නවා. தேவனே அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் ඒ ආශිර්වාදය නිදහස් කරන්න කියලා ඉන්නවා. தேவனே அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் මගේ කිව්සුමේ දෙවියන් වහන්සේ என்னுடைய உடன்படிக்கையின் මගේ කිව්සුමේ දෙවියන් වහන්සේ என்னுடைய உடன்படிக்கையின் கர்த்தர் නිදහස් කරන්න කියලා ඉන්නවා. விடுதலை செய்யும், නිදහස් කරන්න කියලා விடுதலை ඉන්නවා. செய்யும். ස්වාමීනි අර ගෝෂෙන් දේශේ හිටපු ඔබගේ සෙනඟ වාගේ ස්වාමීනි ඒ ඉස්සර දේශේ මනුෂ්‍යන්ට අපේ ඔබගේ කිව්ස්මේ ධර්මයට ඔබ ලොකු වෙනසක් දාන්නයක් නිසා මා ස්තුතිවන්ත වෙනවා. கோசேன் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தீரே. அப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை வித்தியாசத்தை நீர் கொண்டு வாருங்கள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின்